ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்எம்லேருந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணும்போது அதிகமாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சம்பத் கௌமுதி என்ற வங்க மொழி பத்திரிகையை தொடங்கியவர்? ஆன்சர் பி. ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வியை கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் தனது குறிப்புகளை வெளியிட்டவர்? ஆன்சர் ஏ. மெக்காலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி. 1852. 1852 பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர்? ஆன்சர் டி. கஜிலா லட்சுமி நரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி. 1854. கஜிலா லட்சுமி நரசு அவர்கள் இயற்கை எய்திய பின்பு சென்னை வாசிகள் சங்கம் இல்லாமல் போனது. இந்த சென்னை வாசிகள் சங்கம் இல்லாமல் போனதால் அதற்கு மாறாக சென்னை மகாஜன சங்கம் 1854 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் சென்னை மகாஜன சபை இந்திய காங்கிரஸோடு இணைந்தது? ஆன்சர் ஏ. முதலாவது மாநாடு. முதலாவது மாநாடு பம்பாயில் 1885ஆம் ஆண்டு நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி. 1878. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எந்த சட்டங்களின் மாதிரியாக பார்க்கப்பட்டன? ஆன்சர் சி. ஐரிஷ் பத்திரிகை சட்டங்களின் மாதிரியாக வட்டார மொழி பத்திரிகை சட்டங்கள் பார்க்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி. 1881. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் கூற்று 1, வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் லிட்டன் பிரபு. கூற்று 2, வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் ரிப்பன் பிரபு. ஆன்சர் சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.